நேற்று எனக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது உங்கள் மத்தியில் நான் வருவேன்னு சொல்லி திடீரென்று கிடைத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி. அன்பு போதகர் அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. வேதத்திலே என்னென்னலாம் காரியங்களை நாம் பார்க்கிறோமோ எல்லா சம்பவங்களுக்கும் பின்பதாக ஏதாகிலும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அந்த நோக்கத்தை அறியாததினாலே அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியமாக அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் அதை கையாளுவதை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். தேவனை அறியாத ஒரு குடும்பம். என்னுடைய 10வது வயது வரைக்கும் நான் ஐயாவளி நாராயணன் சொல்லுவாங்க, அந்த ஐயாவளி மார்க்கு நேரே நாமம் போடுறவங்க, அந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். 5வது மகனாக. எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர். ஆண்டவர் கிருபையாக என்னுடைய 10வது வயதில் என்னுடைய மூத்த சகோதரியை தொட்டதுனால என்னுடைய குடும்பம் மாறியது. அதற்கு பிற்பாடு 1995ஆம் ஆண்டு நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1998 நான் பீகாருக்கு மிஷினரியாக புறப்பட்டு போனேன். இன்றைக்கு வரைக்கும் குடும்பமாக அங்கே இருந்து நாங்கள் பணிகளை செய்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே அது ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிடுகிறது. வேதத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபைகளிலும் அநேக விதமான காரியங்களை நாம் வருடந்தோறும் நாம் கையாளுகிறோம், நாம் கடைபிடிக்கிறோம். அதில் ஒன்று தான் 40 நாள் இந்த லெந்த் டேஸ். ரொம்ப ஒரு தேவையான ஒன்று. நம்முடைய முன்னோர்கள் நிறைய காரியங்களை யோசித்து அதை வச்சுருக்கிறாங்க. அதே போல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பாடல்களாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப ஞானமாக ஆண்டவருடைய வழிநடத்தின்படி அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த 40 நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்கும்படியாக உண்டாக்கப்பட்டவைகள். அந்த சுய வெறுப்பின் காணிக்க மாத்திரமல்ல, சுய வெறுப்பில் நம்ம வளரணும். அதுக்காக தான் அநேக காரியங்களை நாம் கடைபிடிக்கும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய முதல் 11 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். ஏதோ ஆண்டவர் பவனி போனார், சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக நாமளும் பவனி போவோம். இன்றைக்கி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், நான் பவனி போகலையே அப்படின்னு சொல்லி. அங்கே அந்த சபையில் எல்லாரும் பவனி போயிட்டு வந்தாங்க. நானும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக செம்பூருக்கு வந்திருந்தேன். அப்பவும் நான் பவனி போனேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நம்ம பவனியாக நம்ம வரல, இதிலிருந்தே பவனியாக ஐயா உள்ளே கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் பவனி போகிறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. நம்முடைய விசுவாச பாதை. நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கும்போது ஆரம்பிக்கலை. நான் எங்கள் வீட்டில் என்னுடைய மூத்த சகோதரிக்கு என்னுடைய வீட்டில் ஆண்டவர் தொட்டு 3 மாதத்தில் இறந்துருவான்னு இருந்த என்னுடைய சகோதரிக்கு ஆண்டவர் மறுபடியும் உயிரை கொடுத்தாரு. இன்றைக்கி 43 வருஷம் ஆயிடுச்சு அது நடந்து. 3 மாதத்தில் இறந்துருவான்னு சொன்னவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, 65 வயசு. நல்ல எங்கள் வீட்டிலேயே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எங்கள் அக்கா தான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கிறாங்க. அது நடந்தது 1982 என்னுடைய 10வது வயதில். ஆனால் அதற்கு அப்புறம் 13 வருஷம் கழித்து தான் நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா நான் சொந்த இரட்சகரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் இரட்சகர் என்கிற காரியத்தில் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே தவிர, ஏதோ நம்ம ஞானஸ்நானம் சின்ன பிள்ளைகள் நம்ம எடுக்கிறதுனாலையோ, அல்லது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ, அல்லது கிறிஸ்துவின் பெயரை வச்சிருக்கிறதுனாலையோ, ஈவன் கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருக்கிறதுனாலையோ அல்ல. என்ன நான் எப்போ ஒப்பு கொடுக்குறேனோ அப்பொழுதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியான அந்த அதிகாரம் நாம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்டாகிறது. அந்த காரியம் உண்டாகும் பொழுது நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், நம்மை ஆண்டவர் ஜீவ ஒளியை உடையவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் நம்ம பார்க்கும்போது மிக தெளிவான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை பின்பற்றும் பொழுது 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ
இயேசுவாகி அந்த ஜீவ ஒளியை சுமந்து போகிற பவனி டெய்லி நடக்குது. அதே போல் நீங்கள் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் சொல்லுங்க, நானே சொல்லணுமா? கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்களே, தரித்திருக்கிறீர்களே. அந்த வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் அதனுடைய 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய என்ன பிறகு 27வது வசனம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஏதோ நம்ம பாடிட்டு போகிறதுனால அல்ல, அல்லது எப்போவோ சீஷர்கள் இயேசுவை கழுதையில் மேலே ஏற்றி போகிற பவனி அல்ல. நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாம் சுமக்கிறோம். படிக்க போகும்போது பவனியாக தான் போகிறோம், காலேஜ் போனால் பவனியாக தான் போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனோன்னா பவனி தான், வேலைக்கு வேலை பார்க்குற இடத்துல பவனி தான், கம்பெனி மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், பவனி தான், டெய்லி பவனி தான். குருத்தோலை மட்டும்தான் நம்ம வருஷம் ஒருக்க கையில் எடுக்கிறோம். குருத்தோலை இல்லாத உண்மையான பவனி ஒவ்வொரு நாளும் நடக்குது. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கார். காலை கழுவுறதான். சில சபைகளெல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு தான் நற்கரணை எடுப்பாங்க, சடங்காச்சாரத்திற்காக அல்ல. அதில் உள்ள என்ன காரியம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தாழ்மையாக இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சிந்தையோடு நாம் இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்ம சேவை செய்கிறோம், அதுதான் அதனுடைய காரியம். அதே போல் இந்த 21வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த பவனியினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன என்பதை நாம் 11வது அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 10வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. அதை வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இந்த பவனியினுடைய எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? நீங்கள் அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் இருந்தால் என்ன தெரியுமா அண்டர்லைன் பண்ணணும்? நகரத்தார் யாவரும். அல்லேலூயா. அல்ல சொல்ல மாட்டீங்களோ? ஏன்னா நகரத்தார் யாவரும் பவனி போனாங்க. அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன? நகரத்தார் யாவரும் கேட்குறாங்க, எப்பா யாரையோ வச்சு பவனியாக வாரீங்களே, யாருக்கோ ஓசனா போடுறீங்களே, யாருக்காகையோ மரக்கலையை தரித்து போட்டிங்களே, யாருக்காகையோ துணியெல்லாம் விரிச்சிங்களே, அவர் யார்? இதில் பெரிய ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் நடந்தோமே ஆனால், அது பஜாரில் போனாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும், காலேஜாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும், சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் சரி, நாம் பவனி தான் போகிறோம். அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா, நம்மளை பார்த்து கேட்கணும், உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க, அதனுடைய ரகசியம் என்ன, நீங்கள் போகிற சர்ச் எப்படி, அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள், ஜனங்கள் கேட்கணும். இந்த காரியம் நடந்துருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பவனியின் மூலமாய் நடக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். இந்த பட்டணம் மாத்திரமல்ல, தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்கிறேன், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், வசனத்தின்படி ஜீவ ஒளியை நான் அடைந்திருக்கிறேன் என்பது உண்மையானால், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஏன் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வரல? எதுக்கோ நம்ம ஆண்டவரத்தில் கேள்வி கேட்குறோம், இல்லைன்னா மனசுக்குள்ளே நிறைய கேள்விகளை உண்டாக்குறோம். ஏன் இது நடக்கலை, ஏன் இது இப்படி ஆகலை, எதுக்காக இப்படி நடந்துருச்சு. என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, இந்த பூமியில் என்னை உப்பாக வச்சுருக்கிறீங்களே, என்னை வெளிச்சமாக வச்சுருக்கிறீங்களே, ஏன் மூலமாக ஒரு இம்பேக்ட் ஏன் நடக்கலை? என்னைக்காவது நமக்குள்ள கொஸ்டின் வந்திருக்கா? கடைசியாக நம் மூலமாய் தொடப்பட்ட மனிதன் யார், மனுஷி யார், என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்காக தான் பூமியில் வச்சிருக்கிறார். ஒரு அலை, 2வது அலை, 3வது அலை எல்லாம் கடந்து போயிடுச்சு கொரோனா, ஆனாலும் இருக்கிறோம். இல்லையா? ஏன்னா உங்கள் மும்பை பட்டணத்தில் இடம் இல்லாமல் ஆம்புலன்ஸ்லேயும் வண்டியிலையும் ரோட்டு ஓரத்துலேயும் போட்டு என்னென்னமோ நடந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை வச்சு அழகு பார்க்கறதுக்காக இல்லை, அதில் ஏதாவது நடக்கணும். அப்போ நம்முடைய காரியங்களுக்கு மத்தியிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் மூலமாக ஒரு இம்பேக்ட் நடக்கலை?
1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் பார்க்குறது, இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் ஒன்றுமில்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார், ஏனென்றால் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக. அப்போ இந்த இம்பேக்டை உண்டு பண்ணுகிற காரியம், ஜனங்கள் என்ன யாருன்னு கேட்க காரியம் என்னதான், நான் மிஷினரியாக இருந்தாதான், இல்லை ஐயாவாக மாறினாதான், இல்லை நான் படித்தா இருந்தாதான், எல்லாம் கிருபைகள் இருந்தாதான், இல்லை தம்பி அருமையாக கீபோர்டு போடுறான் அப்படிலாம் தாளந்துகள் இருந்தாதான் அப்படின்னு இல்லை. அப்படி இல்லை, கிறிஸ்தவனாக இருந்தாலே நடக்கணும். இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த கேள்வியை நமக்குள்ளே நம்ம கொஞ்சம் பெருசாக்குவோம். ஏன்னா கம்ப்யூட்டரில் நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி பெருசாக்குவோம். ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை? இன்னும் நடந்துச்சு, ஒருவேளை 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். யாருக்கு ஆசை இருக்காது? யாருக்கு ஆசை இருக்காது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்காது? எல்லாருக்கும் ஆசை தான், எல்லாருக்குள்ள அந்த வாஞ்சை தான். என் மூலமாக ஆண்டவருக்குள்ளே வந்துட மாட்டாங்களே. ஏனென்றால் வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. என்ன ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசேர் பொழிந்தல் அனுப்பும். அப்போது இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குது. நம்ம அதை ஒருவேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், அதை குறித்து பெரிய வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய இந்த குருத்தோலை ஞாயிறில் ஒரு காரியத்தை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு இம்பேக்ட் உண்டாகணும், ஒரு பாதிப்பு உண்டாகணும். ஏன் என் வாழ்க்கையின் மூலமாக உண்டாகவில்லை? அப்படி உண்டாக வேண்டுமையானால் நான் என்னென்ன காரியங்களை கவனிக்கணும்? ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக இருந்து அது நடக்கலை அப்படின்னா என்னென்ன காரியங்களை நான் சரி செய்ய வேண்டும் என்கிற கோணத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து சில முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்போ தான் ஜனங்கள் யாருன்னு கேட்பாங்க. இந்த கழுதை எங்கே உள்ள கழுதை தெரியுமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஒரு கழுதை. சாதாரண கழுதை இல்லை. கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட கழுதை. இப்படி ஒரு கழுதை, அதில் ஆண்டவர் பவனி போவார் என்கிறத 600 வருஷம். சாதாரண கழுதை இல்லை, அவ்வளோ கிரேட் கழுதை, அவ்வளோ பெரிய கழுதை. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற கழுதை கரெக்டாக நடக்குது. அதுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த நடைய வித்தியாசமாக இருந்திருக்கும். நான் யார் தெரியுமா? சாதாரண கழுதை இல்லை, தீர்க்கதரிசி. சகரியா தீர்க்கதரிசினால் 600 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த. ஆனால் அந்த கழுதைக்கும் இதில் கட்டி இருக்கிற கழுதைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அதை அங்கே கட்டியிருக்க கழுதுன்னு எழுதப்படலை, இங்கே கட்டியிருக்கிற கழுதுன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோமோ இல்லையோ சந்தோஷப்படுவோம். தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன் குறிக்கப்பட்டவங்க. என்ன ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை கண்டு கொண்டார், அப்படி பாடினா நம்மளே மெய் மறந்துடுறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்ட கழுதையாக இருப்பதில் அர்த்தம் இல்லை, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாக இருக்கும் பொழுது தான் ஜனங்கள் கேட்பாங்க யார். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் உள்ளான வாழ்க்கை, ஏன் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு இம்பேக்ட் உண்டாக்கலை? எங்கேயாவது கட்டுகள் இருக்குதா? எங்கேயாவது நான் கட்டப்பட்டிருக்கேனா? சின்னதாக இருக்கலாம். என்னை செயலற்றவனாய் மாற்றுவதற்கு ஒரு சின்ன காரியம் போதும். யானை பார்க்குறீங்க, இவ்வளோ கொஞ்சம் ஒரு சின்ன சங்கிலி, அதை இழுத்துச்சுன்னா சங்கிலி அறுபடுதோ இல்லையோ, சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறத அறுத்துட்டு போயிடும். அவ்வளோ பலன் அதுக்கு உண்டு. ஆனால் சின்ன வயசுலேயே மாட்டி விட்டது அப்படியே பழகி பழகி அது அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு வரும்போதே அதுக்கு தெரியும், இனி நம்மளால் முடியாது முடியாது முடியாது. எனக்கு தெரில, நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாகிலும் ஓரமாக சில கட்டுகள் இருக்கலாம். அது அப்படியே நாள்பட பழகிருக்கும். நாள்பட நமக்கு அது பெருசாகவே தெரியாது. ஆனால் அந்த கட்டுகள் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ அது வரைக்கும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆக்டிவ் கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்க முடியாது, ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுறவங்களாக இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த அழைப்பை வெறும் ஊழியர்களுக்கோ அல்லது மிஷனரிகளுக்கோ மாத்திரம் கொடுக்கலை, இது எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதனால தான் 2 பேதுரு அதனுடைய 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன போட்டிருக்குது? அதில்
1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறோமோ எல்லாருக்குமே இது பொருந்தும். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த அழைப்பு, இம்பாக்டை உண்டு பண்ணுகிற அழைப்பு, ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறதான அந்த அழைப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எங்கேயாகிலும் ஒரு சின்ன கட்டு அதோடைய அப்படியே பழகிருச்சு. நானும் இந்த கடைசி நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தில், ஆண்டவரே நான் உமக்கென்று நான் செயல்படணும்ப்பா, என்னையும் பார்த்து என் வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய அணுகுமுறைகளை பார்த்து ஒரு 4 பேருக்கு வாழ்க்கையில் இம்பேக்ட் உண்டாகணும். இங்கேருந்து நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது. நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினா நாம் அப்படிப்பட்ட ஞானவான்களாய் நாம் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கி அந்த வாஞ்சி ஆண்டவர் தருவாராக. நல்ல ஒரு நாட்களில் இருக்கிறோம். 40 நாட்கள் தற்பரிசோதனை நாட்கள், நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள், இன்னும் நம்மை நல்ல வெறுத்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார வேண்டிய நாட்கள். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கலாம், ஆண்டவரே தடையாக எதையாகிலும் இருக்கலாம் ஆண்டவரே. நம்முடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், நம்முடைய அந்தரங்கமான நேரத்தை கொஞ்சம் தூக்கி பார்க்கலாம், நம்முடைய மொபைல் ஃபோனை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம், நம்முடைய சம்பாத்தியத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எப்படி சம்பாதிக்கிறோம், காசு எப்படிலாம் உள்ள வருது, காசை எப்படிலாம் வெளியில் ஆக்குறோம், என்னெல்லாம் செய்கிறோம், இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய டைம் பாஸ், என்னுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் அலசி, ஆண்டவரே எங்கேயாகிலும் ஒரு கட்டு இருக்குமே ஆனால் இந்த 40 நாட்கள் விசேஷமாக அந்த ஈஸ்டருக்கு முன்பதாக ஆண்டவரே அவைகள் எல்லாம் நான் விட்டு விடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். முதலாவது. 2வது இன்னொரு காரியத்தை இங்கே பார்க்கலாம். 7, 8வது வசனத்தை வாசிக்கலாம். கழுதையும் குட்டியும் ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் பார்த்தா ரொம்ப அருமையாக இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அப்படியே ரொம்ப நான் ருசித்து தியானிக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் இருந்த ஜனங்கள், இயேசுவை பவனியாய் கொண்டு வந்த அந்த ஜனங்களில் 2 பேருக்கு சான்ஸ் என்ன கிடச்சிச்சு தெரியுமா? கழுதையை அவுத்துட்டு வர்ற அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. கொஞ்சம் பேருக்கு கழுதைக்கு மேலே துணியை விரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. கொஞ்சம் பேருக்கு தரையில் விரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. கொஞ்சம் பேர் பார்த்தாங்க கழுதையை அவுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. கழுதைக்கு மேலே துணியை போடலான்னா அதுக்குள்ளே எல்லாம் இயேசுக்கா நான் போடுறேன்டா அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. அதுக்கு மேலே போட முடியாது, இல்லைன்னா அப்புறம் ஏணி வச்சு தான் ஏற்றணும் இயேசுவை, மேலே போயிடக்கூடாது. கொஞ்சம் பேர் பார்த்தாங்க நான் கீழே விரிப்பேன். ஆனால் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட மேலே ஆடை இல்லை போடுற மாதிரி. அவங்க யோசித்தாங்க, நான் அட்லீஸ்ட் நான் பிரான்ச்சஸை கட் பண்ணுவேன், மரக்கிளைகளை கட்டி நான் விரிச்சிருவேன், எதையாகிலும் நான் செய்வேன். இயேசுவை ஜனங்கள் யாருன்னு கேட்கணும் அப்படின்னா, நாம் எதையாகிலும் செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். எதையாவது நம்ம செய்யணும், நம்மளால் முடியுதோ முடியலையோ எதையாகிலும் செய்யணும். இன்றைக்கி எங்கள் ஜெம்ஸுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். தீவிரவாத குழுக்களோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு வாலிபன், தான் அண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருந்த நாட்கள். ஜெகனாபாத் டிஸ்ட்ரிக்ட்னாலே கொஞ்சம் சவுத்தில் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லுவோம், அந்த டிஸ்ட்ரிக்டை சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜெகனாபாத்துங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். அவங்க அப்பாவே இந்த இளைய பையனுக்கு அண்ணனை மாதிரி ஒன்றையும் கடத்திட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி துப்பாக்கியை கொடுத்து தான் இந்த தம்பி படிக்க போயிட்டு இருந்தான். அம்மா அப்பா இறந்துடுறாங்க, வீடை தீக்கொளுத்திடுறாங்க, அண்ணனை கடத்திட்டு போயிட்டாங்க. தனி மனிதனாக ஆக்கப்பட்டவன். 2 குழுக்கள் இருந்துச்சு. உயர் ஜாதிக்கு ஒரு குழுக்கு, 2வது ஜாதிக்கு ஒரு, ரன்வீர் சேனா அண்ட் MCC. பழைய மக்களுக்கு ஒரு வேலை ஞாபகம் இருக்கலாம்.
இந்த 2 குழுக்களும் அப்பப்போது திடீர்னு கிராமத்தில் போய் 20 பேர் 30 பேரை கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழுவோடு இந்த ஆள் இணைஞ்சிட்டார். அவர் பேர் ராகேஷ் டேவிட். இன்றைக்கி இங்கே ஜெம்ஸில் இருக்கார். அவர் இணைஞ்சிட்டார். ஸ்டோரி பெரிய ஸ்டோரி. அதில் போய் இருந்துக்கிட்டே அண்ணனை தேடலான்னு பார்த்தார், முடியல. நினச்சேன், இல்லை எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நான் போவேன், எனக்கு அப்படித்தான் நான் போவேன், அப்படிலாம் இல்லை, என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன் போய் அப்படின்னு ஒரு மிஷினரி புறப்பட்டதுனால தான் எங்கள் வீட்டில் நான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்து இன்றைக்கி நான் முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய தங்கச்சி சவுத்தில் முழு நேர ஊழியக்காரியாக இருக்கிற குடும்பமாக. அதுக்கு நடந்தது என்ன தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இதை வாசிமா உனக்கு ஆறுதலாக இருக்கும். சுவிசேஷம் சொன்னது என்னது? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு வல்லவர், அப்படிலாம் சொல்லலை. அவங்களெல்லாம் முடிஞ்சது தான். எவ்வளோ பெரிய வைராக்கியமான குடும்பம், இந்து குடும்பம், நாராயண பக்தர்கள். ஈஸியாக போக முடியாது. இந்த காவியோட எடுத்துருப்பாங்க, சடெல்லாம் போட்டிருக்கோம் அந்த சாமியார், அப்படிலாம் இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இதை வாசிமா உனக்கு ஆறுதலாக இருக்கும். இவ்வளோதான். பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. எவ்வளவு வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். எவ்வளோ திரள் கூட்டமான ஜனங்கள். நாம் எதையாயிலும் செய்யும்படி முடிவெடுப்போம். முதல்ல இந்த ஈஸ்டர் அன்னைக்கு, இந்த பாம் சண்டே அன்னைக்கு, ஆண்டவரை எதையாயிலும் செய்வேன், ஆண்டவரை எதையாயிலும் செய்வேன், மரக்கலையாக நான் தரிச்சப்படும், எதையாயிலும் நான் செய்வேன், சும்மா இருக்க மாட்டேன், எதையாகி ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவர் காரியங்களை நமக்கு காட்டுவார், நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி. மூன்றாவதாக இதே சம்பவம் யூஹன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். மூணாவது, அவர்கள் அவருடைய புண்ணியங்களை சாட்சியை சொன்னாங்க. நம்ம சபையிலையும் சாட்சி இருக்குது. அருமையான சகோதரி பாரத்தோடு அக்கா சொன்னாங்க, எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை தருவார். அப்படிப்பட்ட சாட்சிகள் கண்டிப்பாக தேவை. எப்போ ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரோ அப்பொழுது அவங்க சாட்சி சொன்னாங்கன்னா அதுலேயும் நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி சோர்வாக இருந்தவங்க, புதுசாக வர்றவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். கர்த்தர் செய்வார், கவலைப்படக்கூடாது, நடக்கும், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, விடுவிக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்குது? அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் இயேசுவை காமிச்சு சொல்கிறாங்க, இவர் யார் தெரியுமா? இந்த லாசருன்னு ஒருத்தரை உயிரோடு எழுப்புனாங்களா 4 நாள் கழிச்சு, இவர் யார் தெரியுமா? லாசர் எழுப்பினார். இவர் யார் தெரியுமா? லாசர் உயிரோடு எழுப்பினார்ல, காட்டுத்தீயா பரவிச்சுல, அதை எழுப்பினவர் தான் இவர். ஆண்டவரை குறித்து சாட்சியை கொடுக்குறாங்க. இந்த வசனத்தை நல்லா வாசிங்கன்னா என்ன போட்டுக்கு தெரியுமா? அவருடனே கூட இருந்த ஜனங்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொல்றாங்க. அப்படின்னா யாருக்கு சொல்லியிருக்கணும்? அவரோடு கூட இல்லாதவர்களுக்கு. அவருடனே கூட இருந்த ஜனங்கள் சொல்றாங்க. சீஷர்களுக்கு தான் தெரியுமே. அவருடைய கூட இருந்த ஜனங்கள் அவரை குறித்து சாட்சி சொல்றாங்க, அவரோட கூட இல்லாத ஜனங்களிடத்துல. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுக்கணும். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ ஒருவேளை இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம், சோர்வுகளில் இருக்கலாம், குறைவுகளில் இருக்கலாம். ஆனால் அவர் செய்திருக்கிற நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம லிஸ்ட் போடவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், அவ்வளவு அத்தனை நன்மைகளை. அப்போ இன்றைக்கி நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு காரியம். ஏதேதோ விளம்பரம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் உடனே சொல்கிறோம், ஏதாவது ஒரு காரியம்னா உடனே எல்லார்ட்டையும் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் அவரோடே கூட இல்லாதவர்களுக்கு நான் சொல்லுவேன், தேவனை அறியாதவர்களுக்கு நான் சொல்லுவேன், தேவனை ருசிக்காதவர்களுக்கு சொல்லுவேன், இயேசுவை தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன். நமக்கு சில நேரத்தில் வெட்கம். நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்க? நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கல்லறிஞ்சிட்டா என்ன பண்ணுறது? நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டா என்ன செய்கிறது? நம்மளை ஒதுக்கி வச்சுட்டா என்ன செய்கிறது? பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு ஸ்கூலில் பெரிய ஒரு காரியம். என்னுடைய பொண்ணு ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் தான் படித்தா. ஆனால் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 70, 80, ஈவன் 90% புறமதஸ்தர்கள் தான் படிக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஐசிஐசி போர்டு. என் பொண்ணு ஹையர் கிளாஸஸ்க்கு வரும்பொழுது அவளை சாமியார், ப்ரீஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க.
நான் அப்படி இருந்ததுனால எல்லா சம்பாஷணைகள்லையும் கான்வர்சேஷன்லேயும் உள்ளே எடுக்க மாட்டாங்க. இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க, இக்னோர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நம்முடைய கம்பெனியில், வேலை பார்க்குற இடத்துல நம்ம சொல்லும்போது நிறைய காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையே மாற்ற முடியும். அவ்வளவு உண்மை, சத்தியம், அவ்வளோ வல்லமை நிறைந்த வார்த்தைகள், சாட்சிகள் உங்கள் இடத்துல இருக்குது. நான் ஒரு ஹோட்டலில் நானும் என் மகனும் ட்ராவலில் இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அப்போ நான் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன். ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு சர்வ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்தால் அவளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முகத்தில் ஏழ்மை தெரியுது, முகத்தில் துக்கம் தெரியுது, அவளுடைய ட்ரெஸ்ஸில் தெரியுது ஏழ்மை. ரொம்ப முடியாத ஒரு கஷ்டத்தில் நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறதுலேயே அவள் தான் ரொம்ப மோசமாக இருந்தா. அந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு அவள் ஆர்டர் எடுக்க வரும்பொழுது சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா நீ எதுக்கும் கவலைப்பட, தைரியமாக சொன்னேன். என்ன நினைக்க போகிறா, என்ன சொல்ல போகிறா, என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ உள்ளவன் வந்து உட்காந்துருக்கேன், அவள் ஆர்டர் எடுக்க வந்திருக்கிறேன். நான் சொன்னேன் இதே வார்த்தை, அவள் அப்படி குனிஞ்சு ஆர்டர் எடுக்கும்போது சொன்னேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, இயேசுன்னு ஒரு கடவுள் உண்டு, இயேசுனுடைய துக்கத்தெல்லாம் மாற்றுவாருமா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ எவ்வளவு கஷ்டத்தில் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் பையன் பார்க்குறான், என்னடா அப்பா திடீர்னு பேசுகிறாரு இப்படி அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், கவலையே படாதம்மா, அந்த இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் தான் உண்மையான கடவுள்மா, உன் வாழ்க்கையே மாற்ற முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும், நல்ல எதிர்காலம். இவ்வளோ நான் சொன்ன உடனே கடன் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு கண்ணீர். ஓனரை பார்க்குறா, துடைக்கிறா, அவளால் என்ன செய்யணும்னே தெரில. வேகமாக போய் ஆர்டர் எடுத்தா, மறுபடியும் தொடச்சிட்டு வந்து கொடுத்தா. என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வெட்கப்படலை அவரை குறித்து சொல்லுவதற்கு. இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கலாமா, நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோன்னு தெரில, எவ்வளோ காலங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. அநித்தியமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். அது பேப்பர்காரனா, பால்காரனா, யாராக இருந்தாலும் சரி, இயேசு நல்லவர் நான் சொல்லுவேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இன்னும் அதெல்லாம் தெரியாமலா இருக்கும். அதை கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பிட்ட அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு ராக்கேஷ் டேவிட்டை ஒருவேளை எழுப்ப முடியும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவரோடு கூட இருக்கிற நாம் அவரோட கூட இல்லாதவர்களுக்கு நாம் சாட்சியை அறிவிக்கும்படி ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான்காவதாக ஒரு காரியம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோமே ஆனால், கழுதையை அவிழ்த்து வந்தவர்களாக இருக்கட்டும், கழுதைக்கு மேலே துணியை போட்டவங்களாக இருக்கட்டும், கீழே விரித்தவர்களாக இருக்கட்டும், இல்லை மரக்கிளைகளை தரித்தவர்களாக இருக்கட்டும், ஓசன்னா பாடினவங்களாக இருக்கலாம், சாட்சி சொல்கிறவங்களாக இருக்கட்டும், யாருமே தன்னை எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. எல்லாருமே கழுதையை எடுத்துட்டு அவுத்துட்டு வந்தது இயேசுவுக்காக, மேலே துணியை போட்டது இயேசுவுக்காக, கீழே போட்டது இயேசுவுக்காக, மரக்கிளைகளை போட்டது இயேசுவுக்காக, ஓசனான் பாடின இயேசுவுக்காக, சாட்சி சொன்னது இயேசு அவர்தான். எல்லா காரியத்திலும் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். எங்கள் ஊரை நான் குறைச்சி சொல்ல நினைக்காதீங்க. எனக்கு முதலூர் பக்கத்தில் கங்காணியார்புரம், சுப்பிரமணியபுரம். முதலூருக்கும் சாத்தாங்குளத்துக்கும் இடையில இருக்குது. என் ஒய்ஃபுக்கு ஊர் மெஞ்ஞானபுரம். எங்கள் ஊரில் அப்போ நான் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் அப்படி யாரும் எழுதுறதில்ல. ஒரு வேளை பழைய மக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு டியூப்லைட்டில் கூட எழுதி போட்டிருப்பாங்க உபயம். ஒரு ஃபேன் கொடுத்துருந்தாங்க அதில் போட உபயம் இன்னார். அதில் பேருக்கு அடுத்தால டைட்டில் வேறு கண்டிப்பாக இருக்கணும். இப்போல்லாம் அப்படி இல்லை எங்கேயும். இன்றைக்கி ஆண்டவரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வேன். நான் சம்பாதிக்கிறதா, கொடுக்கிறதா, நான் செலவு பண்ணுறதா, நான் உடுக்கிறதா, நான் எதை செய்தாலும், நான் ஊழியம் செய்கிறதா, ஆண்டவரே நான் எதை செய்தாலும் நீங்கள் மகிமைப்படணும். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறாரு, குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில், நீங்கள் புசித்த
புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இங்கே ஒரு கூட்டம், அவங்க செஞ்சது எல்லாம் ஆண்டவருக்காக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்முடைய வலது கை செய்கிறதை இடது கை தெரியாம ஆண்டவருக்காக செய்கிறோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக எனக்கு பழக்கமான ஒருவர் இதே மும்பை பட்டணத்திலிருந்து அப்பப்போ கேட்பார். இப்போ கொஞ்ச நாளாக கேட்குறதில்ல. ஏன்னா நான் மலைக்கு மேலே ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் பண்ணுறேன். ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 1350 பிள்ளைகளுடைய கேரில் இருக்கிறாங்க. எல்லா நேரமும் அவர்களுடைய தேவைகள் உண்டு, அவங்களுடைய காரியங்கள் உண்டு. என்னுடைய சொந்த பிரயாசத்திலேயே மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஸ்தாபனத்திலேருந்து சப்போர்ட் வருது. என்னுடைய சொந்த பிரயாசத்தில் தேவ கிருபையினால் நான் ஒரு 80 மலை பிள்ளைகளை வச்சுருக்கிறேன் ஒரு இடத்துல மேலே. இந்த பிள்ளைகளுடைய பழைய படிப்பு காரியங்கள் சாப்பாடு இதெல்லாம் நான் தான் பார்க்கணும். அப்பப்போ அவர் கேட்பார். ஒரு முறை கேட்டார், பிரதர் ஏதாவது எமர்ஜென்சி நீட் இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன் ரெடியாக. ஜெம்ஸுடைய பழக்கத்தின்படி நாங்கள் தேவையை சொல்கிறதில்ல, ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா ரெடியாக வச்சுருப்போம். இவ்வளோ பட்ஜெட்டா, இவ்வளோ இந்த காரியங்கள்லாம் இருக்குது பிரதர்னு. அப்போ நான் அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு நான் சொன்னேன், பல லட்சங்கள் சொன்னேன். உடனே அவர் சொன்னார் 1 லட்ச ரூபா நான் அனுப்பி விட்றேன்னு சொல்லி உடனே அனுப்பி விட்டார், செஞ்சுட்டோம். திடீர்னு ஒரு 3 மாதம் கழித்து உடனே கேட்டார், பிரதர் ஏதாவது எமர்ஜென்சி நீட் இருக்கான்னு. ஏன்னா நான் அந்த 1 லட்சத்துக்கான காரியங்களை என்ன நான் சொல்லலை, திங்ஸு அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், பிரதர் அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் அனுப்புனதுக்கே நான் இன்னும் கணக்கு கொடுக்கல, ஆனால் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எந்த 1 லட்சம் அப்படின்னு கேட்டார். 2-3 மாதத்துக்கு முன்பதாக தான் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அவர் கேட்டார் எந்த 1 லட்சம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் சாரி பிரதர் எனக்கு ஞாபகம் இல்லை, நோ ப்ராப்ளம், நீங்கள் பொறுமையாக அனுப்புங்க, இப்போ கொஞ்சம் பணம் அனுப்பி விட்றேன் அப்படின்னாரு. அப்போது அவங்க தேவனுக்கு கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறேன், அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக கொடுக்குறேன். ஏன்னா அதில் என்னுடைய பேர் என்னுடைய காரியம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால தான் ஜனங்களிடத்தில் காணிக்க வாங்கும்போது கையெல்லாம் எனக்கு பதறும். இது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய நாமம். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் எதை செய்தாலும் உடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்ய எனக்கு உதவி செய்யும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். இந்த 11 வசனங்களிலும் ஈடுபாடு கொண்டுள்ள அந்த ஜனங்கள், ஈடுபட்ட ஜனங்கள் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன காரியம் தெரியுமா? சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுது. 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இங்க நிறைவேறுது. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியத்தில் ஒரு சின்ன கூட்டம் இணைஞ்சு நிற்கிறாங்க. 600 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் இப்போ அப்படியே நிறைவேறுது. அறிந்தோ அறியாமலோ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? தங்களுக்குள்ளே போட்டி இல்லாத கூட்டம். ஏய் நீ அவுத்துட்டு வந்துட்டியா, நான் போகணும்னு நினச்சேன், நான் விரிக்கணும்னு நினச்சேன், அப்படிலாம் சண்டை போடாத கூட்டம். தங்களுக்கு பேர் வேணும்னு நினைக்காத ஒரு கூட்டம். ஆண்டவரையே மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியா போதும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. சாட்சியாக பிரசங்கிக்கப்படுமையானால் அப்படி எழுதல, என்ன போட்டிருக்காங்க? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? சகல ஜாதிகளுக்கும் சுவிசாட்சியாக பிரசங்கிக்கப்படும். யார் ஆண்டா என்ன, யார் மாண்டா என்ன, இது நடக்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, இந்த சுத்த சுவிசேஷம் மூலை முடுக்கு எங்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தீர்க்க தரிசனமாக பார்க்குறேன்.
இயேசுவானவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக இது அறிவிக்கப்படும், சாட்சி அறிவிக்கப்படும். அப்பதான் முடிவு வரும். இன்னைக்கு ஜனங்கள் நம்மை பார்த்து இவர் யார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஒரு கூட்ட ஜனம் வேணும், ஒரு சின்ன கூட்ட ஜனம் வேணும். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களுக்கு என்று சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு போட்டி இல்லாத, சண்டை இல்லாத, நான் தான் பெரிய ஆள் நீ நான் பெரிய ஆள்னு போட்டி இல்லாத, ஆண்டவரையே மகிமைப்படுத்துகிற, தங்களால் இயன்றதை எதையாகிலும் நான் செய்வேன் அப்படின்னு முன் வருகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு அப்படியே ஒரு கூட்டம் இந்த பட்டணத்தில் எழும்பிருச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த சபையில் இருக்கலாம், பல சபைகளில் இருக்கலாம், தங்களை இந்த ஒரே ஒரு காசு, இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தங்களை இணைத்து கொண்ட ஒரு கூட்டம். எப்படி ஆகிலும் இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் கேட்கணும், இணைஞ்சு ஏதாவது ஒன்று செய்வோம். தங்களுக்காகவோ தங்களுடைய லாபத்துக்காகவோ தங்களுடைய எதிர்காலத்துக்காக அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு சின்ன கூட்டம். இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நான் என்னை இணைத்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு நான் இணைந்து கொள்ளணும். இந்த சுவிசேஷம் பரவுறதில் நான் எதையாயிலும் செய்வதற்கு அப்படிப்பட்ட நோக்கத்தை உடைய ஒரு கூட்டத்தோடு நான் என்னை இணைத்து கொள்ளணும். அப்போ தான் ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார்? 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக, நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யாருன்னு. 2வது, என்னால் அது முடியாது, நான் அப்படி படிக்கலை இப்படி படிக்கலை இல்லை, என்னால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு நான் முற்படும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யாருன்னு சொல்லி. நாம் அவருடைய சாட்சிகளை அவரோடு கூட இல்லாதவர்களுக்கு சொல்லும் பொழுது அப்போ ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி. அதோடு கூட எனக்காகவோ என்னுடைய எதிர்காலத்துக்காகவோ அல்ல, நான் தேவனுக்காக என்று அவரையே மேன்மைப்படுத்தி நான் எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார் என்று சொல்லி. கடைசியாக, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் சாட்சியாய் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறார, அதை நிறைவேற்றுகிறதுக்கு நான் ஒரு சின்ன குழுவாய், நான் அப்படிப்பட்ட லைக் மைண்டட் பீப்புளோட என்னை இணைச்சு கொள்வேன் அப்படின்னு நான் முன் வரும் பொழுது நிச்சயமாய் ஜனங்கள் கேட்பாங்க, இவர் யார் என்று சொல்லி. இந்த ஈஸ்டர் பண்டிகையின் இந்த குருத்தோலை பண்டிகை நாட்களில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க. அப்படி ஜனங்கள் என்னை பார்த்து கேட்கட்டும், என்னுடைய உறவினர்கள் என்னை பார்த்து கேட்கட்டும், என்னுடைய சிநேகிதர்கள் என்னை பார்த்து கேட்கட்டும், என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பார்த்து கேட்கட்டும், நீங்கள் வழிபடுகிற ஆண்டவர் யார், நீங்கள் கும்பிடுகிற தெய்வம் யார், நீங்கள் போகிற சர்ச்சில் அந்த ஆராதிக்கிற ஆண்டவர் யார், இதை கேட்கட்டும் ஆண்டவரே என்கிற ஒரு வாஞ்சி ஆண்டவர் எனக்கு தருவாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாட்களுக்குள் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு பிற்பாடு நம்மை நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.